பொதுவாக வந்து ஒன்றை தொடங்குவது வந்து எளிதான ஒன்று தான். ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதில் நிலையாக நின்று தினமுமே அதை சரியாக செய்வது தான் கடினமான ஒன்று. நீங்கள் எப்படி அதை சரியாக பண்ணீங்க? டெய்லியுமே ஒரு ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காமல், நேரத்தை வீணடிக்காமல், தொடர்ச்சியாக எது உங்களை அந்த ப்ரிப்பரேஷன்லேயே இருக்க வச்சது அப்படின்றத சொல்லுங்கள். நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் யூஸ் பண்ண ஒரு மெத்தட் வந்து ஜேர்னலிங். அதாவது நான் டெய்லி என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் நோட் பண்ணிக்கிட்டே வருவேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டேவை நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷன் எனக்குள்ளே இருந்தது. இன்கேஸ் இன்றைக்கி நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், டயர்டாக இருந்து தூங்கிட்டேன் அப்படின்னா அங்கே அந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நான் எழுதுவேன். அப்புறம்னா இன்றைக்கி நீ தூங்கிட்ட, இந்த இவ்வளோ நேரம் நீ வேஸ்ட் பண்ணியிருக்க, இதை எப்படியாவது நெக்ஸ்ட் வர டேயில் பிடிச்சிரு அப்படின்றத நான் எனக்கு நானே சொல்லிப்பேன். எனக்கு அந்த டைரி எழுதுகிற ஹேபிட், ஜேர்னல் பண்ணுற ஹேபிட் எனக்கு இருந்தது. அதே மாதிரி இந்த விஷயத்துக்காக நம்ம ஒன்று பண்ணும்போது பிடிச்சி பண்ணும்போது நமக்கு அது வந்து கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நான் பிடிச்ச விஷயத்த பண்ணுறேன். நாளைக்கு இந்த எக்ஸாம் எழுதி நான் போஸ்டிங் போயிட்டேன் அப்படின்னா இது என் வாழ்க்கையோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே அமைய போகுதுன்னும் போது அதுக்கு நான் எவ்வளோ வேணால் உழைக்கலாம், அதில் தப்பு இல்லை அப்படின்றதுனால நான் ரொம்ப பிடிச்சி பண்ணதுனால எனக்கு இந்த ஜேர்னி வந்து ரொம்ப பெருசாக தெரியல. பிடிச்ச ரொம்ப சில்லியான விஷயத்த கூட நான் எடுத்து நோட் பண்ணேன். அதாவது நான் யூஸ் பண்ண பெண்ணோட ரீஃபில்ஸ் கூட என்கிட்ட இன்னும் பத்திரமா இருக்குது. நான் அந்தளவுக்கு அதை வந்து நான் பிடிச்சி பண்ணேன். நான் ட்ராவல் பண்ண டிக்கெட்ஸ் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பிடிச்ச அந்த வால் முன்னாடி போய் நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் இப்படி மாறப்போகுது, நமக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடைக்க போகுது, இப்படிலாம் நினைக்கும் போது நமக்கு வந்து அந்த டயர்ட் ஆகுறதோ, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், இந்த மாதிரி எண்ணங்கள் வராது. அதேமாதிரி உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். யாராவது நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அலட்சியமாக பேசியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டியதாக இருக்கும், அது நம்மகிட்ட வந்து பறிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக நீங்கள் வச்சுக்கோங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க, அது இருக்கணும். அதெல்லாம் யோசிக்கும் போது இப்படி நடந்துருச்சுல, நான் இப்படி இது பண்ண போகிறேன், என் லைஃப்பில் இது நடந்துருச்சுல, இதோட பெருசாக நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு புஷ்ஷிங் ஃபேக்டர் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் தான் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.